ஒரு பெண் ப்ரொஃபசர் ஜவாஹிருல்லா என்றவர் ஒரு புத்தகம் எழுதுறார். அதாவது திருப்புமுனை அந்த புத்தகத்துல ஒரு பெண்ணை பத்தி போடுறார். ஆமினா அஸ்லமி என்ற ஒரு பெண். அவ சொல்றா லண்டன்ல என்ன நடந்துச்சு. அவ வர்றான், வந்தா ஒரு படிப்புக்கு ஒரு அனௌன்சர். அவ வந்து டிகிரிய அப்கிரேட் பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு படிக்க வர்றான். வந்தா ஒரு முஸ்லிம் பெண் இருக்கிறான், முழுக்க மறைச்சு ஒழுக்கமா இருக்கிறான். இவ பெண் உரிமையை பத்தி பேசுறவ பதறி போய், என்ன இவ்வளவு இப்படி எல்லாம் மறைக்கிறாங்க, எங்களை மாதிரி ஃப்ரீடம் இருக்கணுமே, நான் கொடுக்கிற மாதிரி கொடுக்கணுமே இதாக்கி வெளியே போறான். நான் படிக்க மாட்டேன் கணவனோட வாக்குவாதம் பண்றான். அவங்க கணவர் என்ன பண்றாருன்னா, இல்லம்மா போய் படி, ஏன்னா அப்பதான் சம்பளம் கூடும், நீ போய் படி, இந்த முஸ்லிம்களை எதிர்க்கணும்டா, இப்படி எதிர்க்காதே, இதுதான் குர்ஆன், இந்த குர்ஆனை படிச்சு இதுல இருக்கும் பாரு மூட நம்பிக்கை அப்படி இப்படி, இத வச்சு அவர்களை தகர்த்தணும், இப்படி போய் செய்ய மாட்டான். இந்த அம்மா சொல்றா, நான் என்ன செய்தேன்டா, என் கணவன் தந்த குர்ஆனை நான் படிக்க ஆரம்பித்தேன், மெல்ல மெல்ல இறைவன் என்னோடு பேசிய மாதிரி உணர்ந்தேன், நான் கவரப்பட்டேன், ஒவ்வொரு நாளாக நான் குர்ஆனோடு உறவு வைக்க ஆரம்பித்தேன். என் கணவன் என்ன செய்தார் என்று சொன்னா, குர்ஆனை ஓதினா நான் லைட் லைஃப் விட்டுட்டேன், கிளப்புக்கு போறத விட்டுட்டேன். அதுக்கு என் கணவர் மென்டல் ஆயிட்டியா, சைக்கோ ஆயிட்டியா, என்ன இப்படி இப்படி ஒரு மூளைக்கா இப்படி நிக்கிற, இப்படி என் கணவர் என்னை டிவோர்ஸ் பண்ணினார். நைட் லைஃப் இல்லன்னு டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. நீ கிளப் போகலையாண்டு எப்படி வாழ்றாங்க யோசிச்சு பாருங்க. என்ன நடக்குது? டிவோர்ஸ் பெற்ற நான் மெல்ல 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 குர்ஆனோடு சங்கமமானேன். இறுதியாக ஹிஜாபோட வெளியே வந்து ஆமினா அஸ்லமி என்று இன்றைக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பால் அழைப்பு விடக்கூடிய ஒரு பெண்ணாக நிற்கிறார். நான் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த அளவுக்கு வாழ்க்கை நைட் லைஃப் விட்டா நல்ல மண்டு வரவேற்கிற கணவனை விட இவங்களுக்கு சூடு சொரணை இல்லையான்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப அசிங்கமான மோசமான அருவருப்பான ஒரு வாழ்க்கை. இது என்ன வாழ்க்கை? அவங்களுக்கு எந்த அளவுக்கு போச்சுன்னா, அவங்க எல்லாம் படிச்சுட்டாங்க, ஆனா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ படிக்கலையா. அதனால என்ன பண்ணாங்க, டிவோர்ஸ் ரொம்ப கூட அங்கதான். இப்ப டிவோர்ஸ் ரொம்ப குறைஞ்சிட்டு. ஏன் குறைஞ்சிட்டுன்னா, திருமணமே வேணான்ட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, உள்ள போற நாயக்குட்டியை வச்சுட்டு இதான் மனைவி வேண்டாம், மரத்தை கட்டி பிடிச்சி என் மனைவி வேண்டாம். அப்புறம் ஆனான் ஹோமோசெக்ஸ். இந்த ஒபாமா வந்தாரு, ஒபாமா முதல் தடவை ஜனாதிபதி ஆனார். இரண்டாவது தடவை தேர்தலுக்கு முன்னாடி அவர்கிட்ட வந்து மக்கள் ஒரு கோரிக்கை வச்சாங்க, இந்த ஓரினை சேர்க்கையை சட்டமாக்குங்க. அவர் என்ன பண்றாரு, அவரா சட்டமாக்கல, மக்கள்கிட்ட விட்டுட்டாரு. ஒரு தேர்தல் நடத்தினா more than 66% of the Americans, 66% மேற்பட்ட அமெரிக்கர்கள் வாக்கு போட்டாங்க சட்டமாக்கு. அப்ப யோசிச்சுக்கோங்க, என்ன மனநலமணி யோசிச்சுக்கோங்க. ஆணான் திருமணம், பெண் பெண் திருமணம், அந்த அளவுக்கு சட்டமாக்கினார்கள் அமெரிக்கர்கள். இப்ப என்ன நிலைமை தெரியுமா, ஒன்னாம் ஆண்டுல வச்சு ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் பக்கத்துல உட்கார வச்சு, ஏன்பா திருமணம் முடிக்கிறாங்களே, அட்ராக்ஷன் உண்டாக்குவோமே சின்னத்துல வச்சு, இந்த உலகம் ஓடுமா? ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு திருமணமாய் ஒரு குழந்தை பிறக்காண்டி ஓடுமா? என்னாச்சு? லிவிங் டுகெதர். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃபேக்டரி இருப்பாங்களா? இவங்க பாதி கட்டுவாங்களா, அவர் பாதி ரெண்டு கட்டுவாங்களா? பர்கர் வாங்கிட்டாங்கன்னா இவங்க பர்கருக்கு இவர் கட்டுவாரா, அவங்க பர்கருக்கு அவங்க கட்டுவாங்களா? அதுக்கு பிறகு எங்களுக்கு போதுமா போச்சுன்னா பிரிஞ்சிருவாங்களா? இது என்னடா வாழ்க்கை? எது வாழ்க்கை? உலகத்தில் அவ்வளவு பணமும் சொத்தும் அதிகாரமும் அவர்களிடம் இருக்கிற நேரத்தில், பட்டம் பதவிகள் இருக்கிற நேரத்தில், அவர்களை சூழ பல்கலைக்கழகம் இருக்கிற நேரத்தில், அவர்களுக்கு இந்த தீமைக்கு எதிரான போராட்டத்தில் அவர்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். அங்க மது அருந்தார்கள் எத்தனை பேர் கேட்கிறேன் அவங்கள்ட்ட, படிச்சுட்டு உட்கார வச்சுட்டோம்டா பப்ளிக்கா டூரிஸ்ட் நீங்க பாருங்க ஸ்மோக் பண்ணுவார்கள். என்ன முட்டாள்தனமா ஒன்னே நீ கொள்ற, அது அவர்களுக்கு புரியல. இப்ப நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா, இந்த படிப்பு வேணுமென்றே பேசுற ஒரு ஆள் நான் என்றாலும், படிப்பு மட்டுமே சொல்யூஷன் இல்லைன்னு தான் எனக்கு பேச போறேன். இந்த படிப்பை மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, அதனால உங்க பிள்ளைய தீமைகள் இருந்து அகற்றி நல்ல ஒரு பிள்ளையா உங்க குடும்பத்தை சூப்பர் குடும்பமா மாத்த ஏழுமன்னு கேட்டீங்கன்னா நோ சான்ஸ். அதுக்கு சான்ஸே இல்லை. இந்த இரவு நாங்க பேச போறது நம்ம குடும்பத்தை அமர்கலமா சந்தோஷமா இந்த தீமைகள் இருந்து பாதுகாப்பதற்கு ஏதாவது உண்டான்னு கேட்டீங்கன்னா ஆமா,
அந்த ரகசியத்தை குர்ஆன் சொல்லுகிறது.